அண்ணாமலை செய்ய போகும் அடுத்த அதிரடி நிகழ்ச்சிகள். தொண்டர்கள் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். சமீப காலத்தில் அண்ணாமலை பாஜகவிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு புதிய இயக்கத்தை தொடங்கியதாக தகவல் வந்தது. அதுபடியாக வீத லீடர்ஸ் என்னும் அமைப்பை தொடங்கி அதில் 20 லட்சம் மேற்பட்ட இளைஞர்களும் பொதுமக்கள்களும் இணைந்துள்ளதும் தகவல் வெளிக்கொண்டிருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 50 லட்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் அண்ணாமலை புதிய அரசியலை எடுத்துகிட்டு வர்றதாகவும் ஊழலற்ற அரசியலை எடுத்துகிட்டு வர்றதாகவும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் பார்வையை நம்ம முழுமையாக மாற்ற வேண்டும் என்று இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளதாக தகவல் தெரிவித்திருந்தார். சமீப காலத்தாக இயற்கை விவசாயம் மற்றும் மக்கள் நலன் பற்றி அப்பப்போ வீடியோவும் வெளியிட்டிருந்தார். தற்போது காலியாக உள்ள தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கு தயாராக உள்ள தொகுதிகளுக்கு ஏதோ ஒரு தொகுதியில் நம்ம நிற்போம் அப்படின்றது முடிவு பண்ண இருக்கிறதாக அண்ணாமலை தரப்பிலிருந்து தெரிகிறது. இது முழுக்க முழுக்க தொண்டர்களின் ஆசையாக இருக்கிறது. அதுபோல் இடைத்தேர்தல்களில் அம்பை சமுத்திரம் பகுதியில் சீமான் அவர்கள் நிற்க போவதாக தகவல் வெளியாகி கொண்டு இருக்குது. கொங்கு பெல்ட்டில் மையமாக வைத்து அரசியல் செய்ய துடிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு ஜாக்பாட்டாக பெருந்துறை பகுதி அமைந்துள்ளது. அதனால் பெருந்துறை இடைத்தேர்தலில் அண்ணாமலை வீதலீடு சார்பாக நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆழத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் பிஜேபியில் இருந்தபோது பிஜேபிக்கு பெரும் வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் உட்கட்சி பூசலாலையும் அண்ணாமலை பிஜேபி மேலே இந்த எதிர்ப்புனாலையும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் 2026ஆம் ஆண்டுலேயும் சரியாக பிரச்சாரத்துக்கும் அண்ணாமலை போகாமல் பிஜேபி கடும் சரிவில் இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க அதிமுகக்குள்ளே சலசலப்பு இருந்தன மற்றும் மக்கள் விசில் சின்னத்தில் இருந்த அலையினால் பாஜக தகுடுபடி ஆகினது. தமிழகத்தில் ஒரே இடத்துல தான் வெற்றி அடைஞ்சாங்க. 38 தொகுதியில் ஒரே இடத்தில் வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் தேசிய கட்சிகளுக்கு. இதைத் தொடர்ந்து அண்ணாமலை வெளியேறினால பிஜேபி இன்னும் சரிவுக்கு தான் போகும் என்று கணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிர்வாகம் பாஜகவில் சரியாக இல்லாத காரணத்தினாலும் போதுமான இளைஞர்கள் இல்லாத காரணத்தினாலும் தமிழகத்தில் பாஜக ஊன்றது ரொம்ப கஷ்டம். அண்ணாமலை தான் அடுத்த பிஜேபி எடுத்து கரெக்டான பாதையில் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்ச சமயத்தில் அவர் வீத லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கி பிற்காலத்தில் அது கட்சியாக மாறும் என்று அறிவித்திருந்தார். அதற்கான வேலைகளும் போய்கொண்டு இருக்கிறது. இந்நிலையில் வீத லீடர்ஸ் அமைப்பின் அண்ணாமலை அவர்கள் தனது பலத்தை மற்றும் ஆழத்தை பெருந்துறை சட்டமன்ற இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போமா அப்படின்றது ஒரு யோசனை இல்லாதாகவும் மற்றும் வீத லீடர்ஸின் இயக்கத்தின் தொண்டர்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறது. நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அண்ணாமலை சாதிப்பாரா இல்லை சறுக்குவாரா என்று போக போக தான் தெரியும். ஆனால் அனைவரும் என்ன சொல்கிறார் என்றால் சீமானின் மறு உருவம்தான் அண்ணாமலை என்றும் எல்லாரும் சொல்லியிருக்கார். அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் சீமான் தமிழ் தேசியத்தில் பார்க்குறாரு, நான் தேசியத்தில் தமிழ் பார்க்குறேன் என்றும் கூறியிருந்தார். அதனால் சீமான் போல் இவருக்கு அரசியல் இருக்குமா இல்லது இவர் விஜய் போல அரசியல் செய்வாரா என்று நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற காணொளிகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.